நீ ஆகாபை போல பாவம் செய்ய தன்னை விற்று போட்ட ஒரு பணத்துக்காக ஊழியம் செய்யும் ஒரு பெருவயிற்று நாய் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பெரியதா அல்லது உன்னுடைய பாவங்கள் பெரியதா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உன்னுடைய பாவங்களை காட்டிலும் அதிக வல்லமை உண்டானால் ஏன் பாவம் செய்ய பயப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். தேவனுடைய கிருபையை வந்துட்டு அவங்களுடைய காம விகாரத்துக்குன்னு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அது ஏன் தப்பு அப்படிங்கிறத நம்ம இந்த தொடரில் வசனத்தின் ஆதாரத்தில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீ பாவம் செய்ய 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 நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை மன்னிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அறியாமல் செய்த பாவத்தை நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த பாவத்தை இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் மன்னித்து விடுகிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் நீ செய்த பாவத்தையே செய்வாயானால் அதற்கு மன்னிப்பு கிடையாது. நீ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போது நீ செஞ்ச பாவத்தையே திருப்பி செய்ய தேவன் உன்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய ஆக்கினை இருக்குது. அதை நம்ம யோசித்து பார்க்க சொல்கிறாரு. தேவகுமாரனுடைய ரத்தத்தை நீங்கள் திருப்பி போட்டு உங்கள் காலின் கீழே மிதிக்கிறீங்க. அதாவது கிருபைன்ற பேரில் வந்துட்டு நீ இன்னும் பாவம் செய்ய தூண்டுகிற இந்த பிசாசின் மக்கள் என்ன இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அநேகரை வழி தவறி நடக்க செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பற்றி பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதுகிறாரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. தேவனுடைய வித்து நம்மளுக்குள்ளே தரித்திருக்கும் போது நம்மளால் பாவம் செய்ய முடியாதுன்னு வசனம் சொல்லும் போது என்ன துணிகரம் என்ன துணிச்சல் இருந்தால் நீ பாவம் செய்ய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அதிக வல்லமை உண்டுன்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கள்ள உபதேசகர்கள் பிசாசோட ஐக்கியத்தில் இருந்து தேவ சபையை திசை திருப்ப நினைக்கும் இந்த அசுத்த பிராணிகளை விட்டு நாம் விலக வேண்டும் அப்படின்றத. அப்போ தேவ நீதி என்னவென்றால் நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று நீ பரலோகத்துக்கு தயாராகி தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டிய நேரத்தில் நீ பாவம் செய் உலகத்தை அனுபவி அப்படின்னு சொல்லி உங்களை திசை திருப்புறவர்கள் அவர்கள் நீதியை செய்யாதவர்கள். அப்போது நரகத்துக்கு போகிறதுனா என்னென்னா தேவனை நீ அறியக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவான். அதே தான் இந்த நாய்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க இயேசு கிறிஸ்து தன் வாயால் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், சத்திய ஆவியாகிய அந்த பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் முதலாவது உங்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அது இல்லாத ஒரு சபை ஒரு சபையும் கிடையாது, தேவனுடைய ஆலயமாகவும் இருக்காது. அது பிசாசின் கூடாரம். இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தில் ஹைப்பர் கிரேஸ் உபதேசத்திலையும் செழிப்பு உபதேசத்திலையும் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் யூ ஆர் ஆன் யுவர் ஹைவே டு ஹெல். நரகத்துக்கு போகும் நெடுஞ்சாலையில் நீங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மனம் திரும்புகள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாளானது மிக சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பணத்துக்காக ஊழியம் செய்யும் பெருவயிற்று நாய்களை விட்டு வெளியேறுங்கள்.